தொடர்ந்து போராடும் அனைத்து போராளிகளுக்கும் இந்த வீடியோ. மதுவிலக்கு, பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர் முன்னேற்றம், எதுக்காக போராடுறீங்க? இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை அந்த பாதுகாப்புகளோ அந்த கோரிக்கைகளோ கிடையாது. இந்த வீடியோவோட சேர்த்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நல்லா கவனிங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஆட்சி ஆளுங்கட்சியோட ஆட்சியா, அதிகார கட்சியோட ஆட்சியா, ஆணவ கட்சியோட ஆட்சியா? இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு கட்சி கூட்டம் நடத்தி அந்த கட்சி கூட்டத்தில் மதிய உணவு விருந்துன்ற பேரில் இலைக்கு ஒரு பீர் பாட்டில் வச்சு மது விருந்து கொடுக்குறாங்க. இந்த கொள்கை பேரோட பணியாற்றிக்கிட்டு இருக்க ஒரு அரசு எந்த விதத்தில் எப்படி மது விலக்கை கொண்டு வரும்? இருக்க இளைஞர்கள் எல்லாத்தையும் மதுப்பிரியர்களை மாற்றி அவனோட மூளையை மழுங்க வச்சு நாட்டில் நடக்கிற அனைத்து குற்றங்களையும் அவனை வச்சே செய்ய வச்சு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்க 7 கோடி பேரையும் வெறும் கோமாளியாக மாற்றிக்கிட்டு இருக்கு. வெறும் 32% 33% வாக்குகள் பெற்று ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்க இந்த ஆட்சி மீதம் உள்ள 68% மக்களுக்கு வெறும் துரோகத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. இதே சூழ்நிலை இப்படியே போச்சுன்னா நாளைக்கு என்னோட குழந்தைகளும் உங்களோட குழந்தைகளும் இந்த தமிழ்நாட்டில் ஆரோக்கியமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வாழ முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி. அப்போ இங்கே தேவையான போராட்டம் மதுவிலக்குக்கான போராட்டம் இல்லை, பெண் உரிமைக்கான போராட்டம் இல்லை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஆட்சியோட வேற இருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தைகள் பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் மனவேதனை எடுக்கணும். அப்படி எடுக்காமல் எவனோ ஒருத்தன் குடிக்கிறான், எவனோ ஒருத்தன் சாகுறான், எவனோ ஒருத்தன் ஆட்சி நடத்துகிறான் அப்படின்ற எண்ணத்தில் போனீங்கன்னா இந்த 32% மட்டுமே 68% மக்களை வேறறுத்து ரத்தத்தை குடித்து அழித்து விடும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் ஜனநாயகம், புரட்சி, விழிப்புணர்வு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொச்சையான வார்த்தைகளை போய்கிட்டு இருக்கு. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி வார்த்தைகளை உங்கள் குழந்தைகளை பேச வைங்க, நாட்டில் நடக்கிற விஷயத்தை புரிய வைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமேல் நமக்கு தேவையான போராட்டம் புரிஞ்சுக்கோங்க, செயல்படுவோம்.